Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் ஏராளமான பெண்கள் புதிய உறுப்பினர்களாக அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் முன்னிலையில் ஏராளமான பெண்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக அதிமுகவில் சேர்ந்தவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் சால்வை மற்றும் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட பாசறை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே ராமலிங்கம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோட்டில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர் ரத்தன் பிரித்திவி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான கே ராமலிங்கம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கே ராமலிங்கம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். பின்னர் அரச்சலூர் பேரூராட்சியின் 8வது வார்டு திமுக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவள்ளந்தூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக பாசறை செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ், கிராமங்கள் தோறும் சென்று கழக உறுப்பினர்களின் குடும்ப இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என கூறினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.